அனைவருக்கும் இனிய வணக்கம். தூங்கும் புலியை பறைகொண்டு எழுப்புவோம், தூங்கும் தமிழரை நம் தமிழ் கொண்டு எழுப்புவோம் என்ற என் தமிழ் அன்னையை வணங்கி இப்பொழுது UGTRB இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பிடி அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான தேர்வுகளினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய எப்படி இந்த தேர்வுகளை நம்ம கிராக் பண்ணுறது, எப்படி ஒரு டீச்சிங் தொழிலை இப்போ செய்கிறது, டீச்சிங் தொழிலுக்கு தேவையான பாடத்திட்டம், அதில் இந்த UGTRB அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இளங்கலை பட்டதாரி ஆசிரியர், அவங்களுக்கான தமிழ் சிலபஸை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த தமிழ் எப்படி சார் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோன்னா, மொழி வரலாறு மொத்தம் 10 யூனிட் நம்ம கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த 10 யூனிட்டு 10 அளவுகளின் அடிப்படையில் தான் இந்த பாடத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க இலக்கியம் சார்ந்து நம்முடைய தமிழ் BA உடனே B.Ed படித்திருக்கக்கூடிய MA B.Ed படித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்வாளர்களும் அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களும் அணுகக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த UGTRB என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் எக்ஸாம். ஓகேங்களா? இதில் பாடத்திட்டம் என்ன சார் பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி அணுகிறது, எப்படிப்பட்ட வினாக்கள் இதில் கேட்கப்படுது அப்படின்றத பற்றி தான் நம்ம முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாடத்திட்டத்துக்கான விளக்கம். பாடத்திட்டம் முடிச்சதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்டிருக்கூடிய வினாக்கள், அந்த வினாக்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம எதுக்கு எடுத்த உடனே பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போட்டித் தேர்வை நம்ம எப்படி அணுகணும்னு கேட்டிங்கன்னா 3 விஷயம் முக்கியம். ஃபஸ்ட்டு நமக்கான பாடத்திட்டம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாடத்திட்டம். முதல்ல நமக்கு பாடத்திட்டம் எதை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றது தெரியணும். இரண்டாவது, பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள், பாட குறிப்புகள் நமக்கு முக்கியம். மூன்றாவது விஷயம், இந்த தேர்வுகளின் அடிப்படையில், இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடந்த கடந்த ஆண்டு வினாக்கள், PYQ, ஓகேங்களா, அப்படி சொல்லக்கூடிய கடந்த ஆண்டு வினாக்கள். இது மூன்றையும் தான் ஒரு போட்டித் தேர்வாளர் சரியாக பயன்படுத்தினால் வெற்றி என்னும் இலக்கை அடையலாம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ UGTRBயில் தமிழ் சிலபஸ் எப்படி வகுக்கப்பட்டுள்ளது, முதல்ல நம்ம பாடத்திட்டத்தை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எந்தெந்த நூல்களை இதுக்கு நம்ம படிக்கணும்னு பார்க்க போகிறோம். அதற்கு கீழே நம்முடைய கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு நடந்திருக்கக்கூடிய UGTRB தமிழ் எக்ஸாம் எப்படி வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது, எந்தெந்த பாடத்திட்டத்தில் கேட்கப்பட்டுள்ளது, ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட ரீதியாகவும் பல பாடத்தை தொகுத்து அதிலிருந்து வரக்கூடிய வினாக்கள் எப்படி இருக்கும், பாட தொகுப்புகளை ஒன்று ஒன்றாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்மொழி இந்த பாடத்திட்டத்தில் முதல் அழகாக நம்ம பார்க்க வேண்டியது மொழியியல் மற்றும் எழுத்து வரலாறு. அதை பற்றி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். சார், எழுத்துக்கள் எப்படி தோன்றியது, மொழிகள் எப்படி தோன்றியது, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு தேவைப்பட்டது தான் மொழி. அந்த மொழியினுடைய அடுத்த வடிவம் தான் எழுத்து. எழுத்து வடிவம் எக்காலத்திலும் அழியாது, ஆனால் மொழி வடிவம் பிற காலத்தில் அழியக்கூடியது. இப்போ நம்ம செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய மொழியில் கூட இன்றளவு பேச்சு வழக்கில் இல்லை. ஏன்னா அது எழுத்து வழக்கில் மட்டும்தான் உள்ளது. அதே போல் இந்த பழங்குடியினர் பேசக்கூடிய மொழிகள், இந்த குறவர் வம்சத்தில் சேர்ந்து பேசக்கூடிய மொழிகள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேச்சு வழக்கில் மட்டுமே சில மொழிகள் உண்டு. அது எழுத்து வடிவில் சில மொழிகள் இல்லை. இந்த மாதிரி பல மொழிகளுடைய வரலாறுகள், பல மொழிகள், எண்ணற்ற மொழிகள், மொழிகளின் காட்சி சாலை என்று நம்ம இந்தியாவை அழைத்திருப்பாங்க. அப்பேற்பட்ட மொழிகள் பல வண்ணத்தில் பல பேசக்கூடிய மொழிகள் இருந்தாலும் ஒரு சில மொழிகளையே எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் பெற்றிருக்கக்கூடிய மொழிகள் உண்டு. அதில் நம்ம செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய நம்ம தமிழ் மொழியும் உண்டு. அதை பற்றி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மொழியியல் மற்றும் எழுத்துக்களுடைய வரலாறு. என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழியினுடைய தோற்றம், முதல்ல தமிழ் எப்படி தோன்றியது, அதனுடைய வளர்ச்சி, growth, மற்றும் எழுத்துக்களுடைய வடிவம், இதை பற்றி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எழுத்துக்கள் சீர்திருத்தம் செய்ததில் வீரமாமுனிவர், பெரியார் போன்ற தலைவர்கள்லாம் முக்கியமானவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா மொழியியலுடைய எழுத்துக்களுடைய வடிவத்தை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தமிழ்மொழி தோன்றியது எங்கே, எல்லா வகையிலும் பார்ப்பது உண்டு. முதல்ல தோன்றிய நாகரிகம் என அழைக்கப்பட்டது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகங்கள் தான் முதலில் தோன்றிய நாகரிகமாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஆற்றங்கரை, அந்த ரிவர் ஏரியாவில் தோன்றிய ஒரு நாகரிகமாக நமக்கு கருதப்பட்டது. ஆற்றங்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு முன்பாகவே தமிழ் நாகரிகம் லெமோரியா கண்டம், நம்முடைய முச்சங்கங்கள் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இது நமக்கு இந்தியா, இந்த இடைப்பட்ட பகுதி ஃபுல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த கடல்களால் அழியப்பட்ட பகுதிகள், இந்த பகுதிகள் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா தென்மதுரை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அங்கே ஒரு ஆறு ஓடியது, அந்த ஆறுக்கு பேர் தான் பக்ஷொலி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த கன்னியாகுமரியில் இருந்து இந்த இலங்கை பகுதியெல்லாம் சேர்த்த ஒரு பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குமரிகண்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
சரிங்களா? அங்கே ஒரு ஆறு ஓடியது, அந்த ஆறுக்கு பேர் தான் குமரி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இந்த லெமோரியாக இந்த தென்மதுரை இந்த குமரி ஆறு இதெல்லாம் பாருங்கள் ஆற்றங்கரையிலே தோன்றியது. முதல் தமிழ் சங்கம் இங்கே தென்மதுரையிலே தோன்றி வளர்ந்து கடற்கோளால் அழியப்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இரண்டாவது தமிழ்ச்சங்கம் குமரிகண்டம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குமரியாருக்கு ஆற்றங்கரையிலேயே தோன்றி அதுவும் தோன்றி பிற்காலத்தில் அழியப்பட்டது என்ற செய்தியை பார்க்கிறோம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கம் தற்பொழுது உள்ள மதுரையிலிருந்து போகக்கூடிய வைகை ஆற்றுக்கரையிலே தோன்றியதான் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே நமக்கு ஆற்றங்கரையிலேயே தோன்றிய நாகரிகங்கள். அப்போது தமிழ் நாகரிகத்தை பற்றி சிந்துவெளி நாகரிகத்திற்கு முற்பட்ட நாகரிகமாகவே கருதலாம். ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் சிந்து என்று சொல்லக்கூடிய நதியிலே தோன்றியிருக்கக்கூடிய நாகரிகம். அதை போன்று நம்முடைய தமிழ் சமூக நாகரிகங்கள் தென்மதுரையிலே பக்துளியாறு என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையிலே தோன்றி இருக்கிறது. இரண்டாவது குமரிகண்டத்திலே குமரியாறு என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையிலே தோன்றியுள்ளது. மூன்றாவதாக தற்பொழுது உள்ள மதுரை வைகை ஆற்றங்கரையிலே தோன்றி இருக்கக்கூடியது. அப்போது இதெல்லாம் தமிழ் சங்கத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போது தமிழனுடைய தோற்றத்தை பற்றி நம்ம இதை முழுசாக படிக்கலாம். இரண்டாவது ஆசியாவில் இருந்து வந்த ஒரு பழங்குடியினமாக தமிழ் இருக்கலாம். இல்லை லெமோரியா கண்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குரங்கின் வடிவத்தில் ஆப்பிரிக்காவில் இருந்த குரங்கின் கூட்டமாக இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் நம்முடைய தமிழினுடைய வளர்ச்சியை பற்றி நம்முடைய பல நூல்கள் மூவா போன்ற தலைவர்கள் பல ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது தமிழனுடைய தோற்றம் தோன்றியதற்கான வரலாறுகள் உண்டு. அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் தமிழ் மொழி தோற்றம், தமிழ் திராவிட மொழியானது. ஏன்னா இந்த ஈராஸ் பாரதியார் போன்ற தலைவர்கள்லாம் தமிழா திராவிடா இந்த மாதிரி பல வரலாறுகள்லாம் சொல்லி இது உண்டு. அப்போ தமிழ் அதாவது வடமொழியின் மகள் என்று தமிழ் தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றது ஈராஸ் பாரதியார், கால்டுவெல் போன்றக்கூடிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தமிழினுடைய வளர்ச்சி, அதனுடைய எழுத்துக்களுடைய வடிவங்கள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழினுடைய எழுத்துக்களை மூன்றாக பிரிக்கலாம் அந்த காலத்தில். தமிழ் பிராமணி எழுத்து, வட்டெழுத்து, கிரந்த எழுத்துக்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. இதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் மொழியினுடைய வளர்ச்சி. ஃபஸ்ட்டு ஆதிகாலத்து மனிதன், முதலில் தோன்றிய ஆதிகாலத்து மனிதன் என்ன செய்தான்னா அங்கங்கே ஒரு இடத்துல பகுதியாக வாழ ஆரம்பித்தான். ஆடைகளை அணிவதற்கு பதிலாக அவர் மேலே புலித்தோல், அதன் மேலே மரம் செடி கொடிகளை மறைத்து வாழ ஆரம்பித்தான். அப்புறம் ஒரு இடத்துல தங்கி விவசாயம் செய்து வாழ ஆரம்பித்தான். வேட்டையாடுதலை பயன்படுத்தினான். ஏனென்றால் பசு போன்ற மிருகங்கள் எல்லாம் அந்த காலத்திலே பயன்படுத்துகிற எச்சங்கள் காணப்படுகிறது. குதிரை பல்லெல்லாம் கண்டுபிடித்திருக்காங்க. கீழடி போன்ற அகராட்சி, அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆதி மனிதன் இருந்த காலங்கத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்போ ஆதி மனிதன் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முதலில் அவன் கண்டுபிடித்த வித்தை என்னவென்றால் சைகை. என்ன சொன்னாங்க? சைகைன்னு சொன்னாங்க. ஒரு விஷயங்கள் சைகை மூலயமாக ஒன்று வேண்டும் என்பதை சைகை மூலயமாக தெரிவித்துக் கொள்வது அப்படின்னு பொருளை தரும். இரண்டாவதாக அந்த சைகை சித்திரங்களாக வர ஆரம்பிச்சு, கிறுக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல கிறுக்கல் இருந்தது. அஜந்தா எல்லோரா ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல கிறுக்கல்கள்லாம் பெற்றிருக்குது. ஏதாவது எனக்கு ஒரு மான் வேண்டும் அப்படி ஒரு பெண் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மான் என்று வாயால் சொல்வதற்கு எழுத்து வடிவம் சொல் வடிவம் அப்பொழுது இல்லை. சைகையால் சொல்லி பார்த்தால் புரியலைன்னு கேட்டிங்கன்னா ஒரு கல் எடுத்து ஒரு பாறையின் மீது வரைந்து காட்டுறாங்க. இப்படித்தான் அடுத்த நிலையில் மொழியினுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த மொழி அதற்கப்புறம் தான் அந்த உருவத்திற்கு ஒரு உருவம் பேர் வைத்தார்கள். ஆடு, மாடு இந்த மாதிரிலாம் பேர்கள்லாம் வைத்து மனிதன், ராமசாமி, குப்புசாமி, கோவிந்தசாமி இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக பேர் வைக்கப்பட்டது. இப்படித்தான் மொழியினுடைய தோற்றம் வளர்ச்சி அடைஞ்சது. ஃபஸ்ட்டு செய்கை, அதுக்கப்புறம் என்ன பண்ணதாங்க சித்திரங்கள், அப்புறம் பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எழுத்துக்களுடைய வடிவங்கள், சரிங்களா? ஏற்கனவே சொன்னோம். நம்ம காலம் தோன்று தமிழ் எழுத்துக்களுடைய வடிவத்தை பற்றி நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது இதனுடைய மாற்றங்களை பெற்றது. பிராமணி எழுத்து, பிராகிருதம், வட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் பிராகிருதம் என்பதற்கு கிரந்த எழுத்துக்கள்னு கூட வார்த்தைகள் உண்டு, சரிங்களா? இதான் எழுத்துக்களுடைய தன்மைப்பா. சார் இந்த 3 எழுத்துக்கு வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே பாருங்களேன். இப்போ பிராமணி எழுத்துக்கள் இருக்குது. தமிழ் எழுத்துக்களை மட்டும் சொல்லவில்லை, தமிழோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வடமொழி எழுத்து. இங்கே பாருங்கப்பா, ஸ்ரீ மண் நாராயணன் அப்படின்னு வார்த்தை இருக்கு. ஓகேங்களா? இதில் பாருங்களேன், இந்த ஸ்ரீ அப்படின்னு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு தமிழ் சொல் என்னன்னா திரு, செல்வம் இப்படி ஒன்று வச்சுக்கலாம். திருமண் நாராயணன் எழுதுனா பொருளை தராது. அப்போ வடமொழி சேர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சொற்கள், வடமொழியை நீக்கி தமிழ் சொல்லாக மாற்றலாம். மாற்றினால் சரியாக பொருள் வராது. அதான் தமிழ் பிராமணி எழுத்துக்கள்னு பேர்.
அடுத்து கிறந்த எழுத்துக்கள்னு சொல்கிறோம். கிறந்த எழுத்துக்கள்னா முழுக்க முழுக்க வடமொழி எழுத்துக்கள் தான். அதாவது தமிழ் மொழி எழுத்துக்கள் வடமொழி எழுத்துக்கள் தான் இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்கள் கிறந்த எழுத்துக்கள். இப்போ பாருங்கள் விஷம் என்பதை மாற்றி எழுதினால் விடம் அப்படின்னு எழுதலாம். இது தமிழ் சொல்லின் அடிப்படையில் எழுதுகின்ற பொழுதும் தமிழ் அர்த்தத்தையே தரும், தமிழ் பொருளையே தரும். அதனால் இது ஒன்று நமக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். நாம் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் இப்போ வடிவம் பெற்றிருக்குது பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள். வீரமாமுனிவர், பெரியார் போன்ற தலைவர்களால் சீர்திருத்தப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள். இதெல்லாம் வந்து நமக்கு என்ன எழுத்துக்கள்னு கேட்டிங்கன்னா வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொழியினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் இப்படி தான் பார்க்கணும். பல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. மூவா போன்ற தலைவர்கள், சுபமாணிக்கனார் போன்ற மொழியியல் ஆராய்ச்சி நூல்களெல்லாம் எடுத்து படித்து பார்த்தோம்னா இதுக்கான வினாக்களை ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். அது வினாக்கள்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பிற்பாடு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து மொழி குடும்பம். ஓகேங்களா? மொழியினுடைய தோற்றம், எழுத்துக்களுடைய தோற்றம், வளர்ச்சி. அடுத்து மொழி குடும்பங்கள். திராவிட மொழிகள்னு சொல்கிறோம். வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழியாக மூன்றாக பிரிக்கலாம். திராவிடம் என்ற சொல் தமிழ் என்ற சொல்லிலிருந்தான் திராவிடம் என்ற சொல்லே வந்திருக்க முடியும். ஈராஸ் பாரதியார் சொல்கிறார், தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திரமிழா, திராவிடா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போது தமிழ் மொழி வடமொழியின் மகள் அன்று, அது தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றது. ஓகேங்களா? உண்மைதான். இப்போ விஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை திராவிட மொழி, அதாவது இப்போ சமஸ்கிருத மொழி என்று சொல்லக்கூடிய வடமொழி அந்த ஷாவை எடுத்து விட்டால் விடம் என்று சொன்னால் பொருளை தருகிறது. தூய தமிழிலே பிற மொழியினுடைய கலப்பின்றி தமிழை எழுத முடியும். அதனால தான் தமிழ் சிறப்பு வாய்ந்த மொழியாக நமக்கு சொல்கிறோம். அப்போ திராவிட மொழியினுடைய மொழி குடும்பத்தை பற்றி மூவா அவருடைய புத்தகத்திலையும் சுபமாணிக்கனார் அவருடைய புத்தகத்திலையும் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த 2 நூலை படித்தாலே நமக்கு எளிமையாக இதுக்கு விடையளித்து விடலாம். அடுத்து பாருங்கள் மொழி வேறுபாடுகள் முக்கியம். பாருங்கள் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் வட்டார மொழிகள் மாவட்ட மொழிகளுடைய இந்த தலைமகள்னு தன்மைகள்னு பற்றி சொல்கிறோம். ரொம்ப ஈஸி. பேச்சு மொழி, எழுத்து மொழி. எதெல்லாம் நம்ம பேச்சு மொழியை பயன்படுத்துகிறோம், எதெல்லாம் நம்ம எழுத்து மொழியை பயன்படுத்துகிறோம். இந்த உலகத்தில் நண்பன்னு சொல்கிறதில்ல, ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம். பிற மொழி சொற்கள்லேருந்து வர சொற்கள் இதெல்லாம் வந்து திசை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வகையாக பிரிச்சிருக்கலாம். ஏற்கனவே சொன்ன அந்த பேச்சு மொழி, எழுத்து மொழி, எழுத்து மொழியில் இருக்கின்ற எழுத்துக்கள் அது வட்டார மொழிகள்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல வட்டாரத்துக்கு வட்டார மொழி உண்டு. இப்போ பாருங்கள் விவசாயம் என்ற சொல் நாம் இங்கே பயன்படுத்துகிறோம். விவசாயம் இதை ஒரு பக்கம் போனால் வெள்ளாமை எப்படிதுன்னு கேட்பாங்க. இன்னொரு பக்கம் போனோன்னு கேட்டிங்கன்னா விளைச்சல் ஏற்பட்டதுன்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் போனால் கதிர் ஏற்பட்டதுன்னு கேட்குறாங்க. அப்போ விவசாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் தான் வேளாண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் விவசாயம், விளைச்சல், வெள்ளாமை இப்படின்னு பல இடத்தில் பல வட்டாரத்தில் பழமொழி சொற்களாக மாறி இருக்கிறது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன நம்ம சொல்கிறோம், வட்டார மொழி சொற்கள். இதனுடைய தன்மைகள் எல்லாம் பார்க்குறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஏரியா. இதை எல்லாம் படித்து தெரிந்திருந்தால் மட்டும் புரியாது. சும்மா தெரிஞ்சிருந்தாலே போதும், நமக்கு ஈஸியாக போடக்கூடிய ஏரியா தான் அந்த ஏரியா. ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள் இலக்கண கூற்றுகளின் அடிப்படையில் ஒளியன், உருபன் முதலான கூறுகள் இது நமக்கு முக்கியம். சரிங்களா? ஒளிபன், உருபன் இந்த செய்திகள்லாம் பார்க்கணும்னா தொல்காப்பியரும் சரி நன்னூலாரும் சரி விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒளியியல் மாற்றுப்பாடால் ஏற்படக்கூடிய எழுத்துக்கள், மேல்வாய் அன்னம் தொட்டு உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள், ஒளி புரட்சியினால் ஏற்படக்கூடிய எழுத்துக்கள், இதான் மயங்கொலி எழுத்துக்கள்னு தனியாக நமக்கு பார்த்தோம்னா மய உறுப்புக்கள். இதெல்லாம் நம்ம டிகிரி லெவலில் அவங்களுக்கு சிறப்பாகவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான நூற்பா ஒரு 11 நூற்பா இருக்குது. அந்த 11 நூற்பாயையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி படித்தால் திருப்பி அந்த வினாக்கள் தான் கொஸ்டின் கேட்குறேன். ஒளி என்ன, ஒளியின் ஏற்ற உருவம்னா என்ன, உள்ளொளி உருவம்னா என்ன, இதுக்கு தனித்தனி சொற்கள்லாம் உண்டு. அந்த எழுத்தை மட்டும் இந்த ரகர புரட்சி சொற்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் நாங்கள் படித்தாலே போதும். அதை பற்றி முழுக்கமான விளக்கத்தை நம்ம பின்படுமான வகுப்பில் பார்க்கலாம். தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதும் விளக்கமாக. சரிங்களா? அடுத்து பாருங்கள் இந்த மொழியினுடைய வகைகள் நம்ம ஈஸியாக சொல்லுவாங்க. இந்த சொல் என்ற சொல்லே நன்னூலார் சொல்லுவார், சொல் என்ற சொல்லி சொல்லை குறிக்கும் ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொல் என்ற சொல்லி சொல்லை குறிக்கும் ஒரு சொல். அப்போ ஒரு எழுத்து தனித்து நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று அது பொருளை தருமாயின் அதற்கு பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று நமக்கு தொல்காப்பியர் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி இந்த வார்த்தை பார்ப்பதற்கு முன்பாக சொல் அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று அது பொருளை தருமாயின் அதற்கு பெயர் தான் சொல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொல்ல 3 வகையாக பிரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சொல்ல 3 வகையாக பிரித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, மொழி, இன்னொன்று கிளவி, 3 பதம். சரிங்களா? மொழியியல் அப்படின்னு ஒரு தலைப்பை சொல்கிறேன்.
கிளவியாக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பில் சொல்கிறார் தொல்காப்பியர். அடுத்து பதவியல் அப்படின்னு ஒரு தலைப்பில் 3 விதமான மொழியை பற்றி சொல்கிறார். அதில் நமக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இந்த வார்த்தை 3 சரிங்களா. ஒன்றும் இல்லை, ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தந்தால் அதுக்கு பேர் தனிமொழி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் ராமன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது சரிங்களா. இது தனித்திருந்து சொன்னாலும் அது ஒரு பெயர் சொல், அவன் ராமன் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்களேன், தொடர்மொழியை பற்றி ஒரு விளக்கம் சொன்னால், இப்போ வந்தான் ஒரு சொல்லுக்கு வச்சுக்கோங்க, இது ஒரு வினைச்சொல். வந்தான், வந்தான் யார் வந்தான், ஹூ திஸ் பர்சன். அப்போ கேட்கும்போது யார் வந்தான் கூட ஏதாவது ஒரு பெயர் சொல் சேர்ந்தால் தான் தொடர் முற்று பெறும். அப்போ ராமன் முன்னாடி போடுங்க, அப்போ இப்போ முற்று பெறுதா பாருங்க, ராமன் வந்தான். ஓகேங்களா. அப்போ மொழியை இப்படித்தான் கையாள வேண்டும். ஒரு சொல் மட்டும் தனித்து நின்று அது பொருளை தருமாயின் அதற்கு பெயர் தனிமொழின்னு சொல்கிறோம். அந்த சொல்லோடு வேறு சொல் சேர்ந்து வந்தால் அதற்கு பேர் என்னதுப்பா, தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் பொதுமொழி. இது ரொம்ப ஈஸி, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பொதுவும் பொதுகர உரைத்தால் செய்தின்னு சொல்லிட்டு நூற்பா நமக்கு சொல்லுது. ஒன்றும் கிடையாது பாருங்கள். இப்போ அந்தமான், அந்தமான் இந்த சொல்லுறது பாருங்களேன். இப்போ அந்தமான் என்ற சொல்ல, அந்தமான் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய ஒரு மானை குறிக்கும் அப்படின்னு ஒரு பொருளை தரும். இன்னொரு வார்த்தை படிச்சு பாருங்க, அந்தமான். அந்தமான்னா ஒரு தீவு கூட்டம், அந்தமான் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு கூட்டத்தை குறிக்கிறது. அப்போ ஒரு சொல் இரு பொருள் தரும்படி இரு வெவ்வேறு இடத்தில், ஒரு சொல் இரு பொருள் தரும்படி வெவ்வேறு இடத்தில் ஒரு இடத்துக்கு பெயர் சொல்லாகவும் ஒரு இடத்துக்கு இடப்பெயராகவும் வந்து அமைகிறது. அதுக்கு பேர் தான் பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். முதல் அலகில் நம்ம பார்க்க வேண்டிய செய்திகள் இதுதான். ஃபஸ்ட்டு மொழியினுடைய தோற்றம், அடுத்து எழுத்துக்களுடைய தோற்றம், அடுத்து மொழியின் வளர்ச்சி, எழுத்துக்களுடைய வளர்ச்சி, அப்புறம் ஒலியன் உருபியன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மொழி குடும்பங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, இந்த மாதிரி மொழி குடும்பங்களுடைய புரட்சிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் முதல் பார்ட்டு, முதல்ல இருக்கக்கூடிய அழகு. இப்போ ஈஸியாக புரிஞ்சுது அவங்களுக்கு. அடுத்த அழகை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்த அழகு பார்த்திங்கன்னா இயல்பாகவே நம்ம படிக்க வேண்டியது தான் சங்க இலக்கியம் சரிங்களா. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட தமிழன் என்று வாழ்வதற்கும் தமிழ் என்ற சொல்லிற்கும் ஒரு செய்தியாக சொல்வது இந்த நம்முடைய சங்க இலக்கியங்கள் தான். இந்த இலக்கியங்கள் நம்முடைய தமிழ் நமக்கு கொடுத்த எச்சங்கள், இந்த தமிழ் நமக்கு கொடுத்த கொடைகள், இந்த தமிழ் நமக்கு கொடுத்த பெருமைகள். ஏன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக என்று வள்ளுவர் சொல்லுவார். அப்போ வள்ளுவரை பாட்டு பாரதிதாசன் கேட்பாரான், தோன்றின் புகழோடு தோன்றுக என்று சொல்லாயே வள்ளுவனே, உன்னுடைய தமிழில் நீ தோன்றி வளர்த்த என் தமிழில் தோன்றி பிறந்ததே எனக்கு பெருமை, வேற என்ன வாழ்ந்து பெருமையை அடையப் போகிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அப்போ தமிழனாய் பிறப்பதற்கே நமக்கு ஒரு தனிச்சிறப்பு பெற்றிருக்க வேண்டும், அது நமக்கு முக்கியம். அதை பற்றி நம்ம முழுவதுமாக படிக்கக்கூடியது தான் சங்க இலக்கியங்கள்னு சொல்லும். சங்க காலத்திலே ஏற்பட்ட இலக்கியங்கள், சங்க காலத்தில் நாம் படித்த இலக்கியங்கள் எதெல்லாம் சொல்லுது? ஒரு மனிதனுக்கு காதலும் வீரமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக நம்ம தமிழ் சான்றோர்களும் தமிழ் முன்னோர்களும் வாழ்ந்திருக்காங்க. அதற்கான சான்றுகள் தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள். அறத்தை சொல்கிறது, அகத்தை சொல்கிறது, புறத்தை சொல்கிறது. அகம், புறம், அறம் என்று சொல்லக்கூடிய அனைத்து பகுதியையும் நாம் உள்ளடக்கி உள்ளது. இப்போ எதற்கு நம்ம ஒரு சிலபஸில் பாடத்திட்டமாக தமிழ் நம்ம வைக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய அறிவியலை படித்தாலோ கணிதத்தை படித்தாலோ அறிவார்ந்த மாணவரை உருவாக்கலாம். அறிவார்ந்த ஒரு செய்தி. இப்போ பாருங்கள், எந்த காலேஜுக்கு போனாலும் தமிழ் படிப்பு நமக்கு உண்டு, தமிழ் கொடுத்துருக்காங்க, தமிழை படிக்கணும். ஏன்? ஒரு மாணவனை அறிவார்ந்த மாணவனாகவோ சிறப்பாய்ந்த மாணவனாகவோ அவன் செம்மையடைந்த மாணவனாக உருவாக்குவதற்கு கணிதம், அறிவியல் போன்ற தலைப்புகள் தேவை. அந்த மாணவனை ஒரு பண்புள்ள மாணவனாக உருவாக்குவதற்கு தமிழ் மட்டும்தான் தேவை. இப்போ நாம் எல்லாம் நாளைக்கு தேர்விலை வெற்றி பெற்று அரசு பணியை செய்ய போகிறோம். அரசு பணியில் வாழக்கூடியவன் எப்படி வாழ வேண்டும்? இறைமாட்சி, ஓகேங்களா, நேர்மையாக வாழணும் வள்ளுவர் சொல்கிறார். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வார்த்தையை சொல்கிறார். ஒருத்தர் செய்த நன்றியை நம்ம மறக்கவே கூடாது, அவன் செய்த துன்பத்தை அன்றே மறந்து விட வேண்டும் என்றார். இந்த மாதிரி அறக்கருத்துக்களை நமக்கு தெரியப்படுத்துவார். அப்போ இதன்படி இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம நாளைக்கு அரசாங்க வேலைக்கு நம்ம போகிறோம், அரசு பணிக்கு போய் உட்காடுறோம். அப்போ அரசு பணியில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த தவறுகளையெல்லாம் செய்யக்கூடாது, அடுத்தவன் பொருளை அடித்து சாப்பிடக்கூடாது, நேர்மையான மனிதனாக வாழணும். ஏன்னா நம்முடைய வணிகம் செய்வதுக்குள்ளேயே கொள்வதும் குகைப்படாது, கொடுப்பதும் மிகைப்படாதுன்னர் நம்முடைய பட்டினப்பாலை போன்ற நூல்கள்லாம் நமக்கு சொல்லுது.
கொடுக்கும் பொழுது ஒரு வியாபாரம் செய்கிறான்னு வச்சுங்களேன், அந்த வியாபாரம் செய்யக்கூடியவன் தன் பொருளை எப்படி வியாபாரம் செய்கிறவனோ அதே போன்று பிற பொருளை கொள்முதல் செய்தல் நன்று. இப்போ நாம் ஒரு பொருள் விற்க போகிறோம், அந்த பொருளை எக்ஸ்ட்ரா ஒரு கொண்டு போனால் போட்டு கொடுப்போமா? கொஞ்சம் யோசிப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினா தப்பு தானே. அதுதான் சொல்கிறாரு, என்றைக்குமே நேர்மையாக இருக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தமிழ் நூல்கள் நமக்கு அதிகமாக சொல்கிறது. அதனால தான் இந்த தமிழை படித்து விட்டால் அவன் தவறு செய்ய மாட்டான் அப்படி எண்ணங்கள் உண்டு. அதனால தான் நமக்கு தமிழ் பாடத்திட்டம் டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், எந்த நூலாக இருந்தாலும் தமிழுடைய வடிவம், தமிழுடைய பாடத்திட்டம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நமக்கு வைக்கிறாங்க. தகுதி தேர்வு என்பது தமிழுக்கு வேண்டும். அந்த தமிழுக்கான தகுதி தேர்வு இதை சொல்லும், அறத்தை சொல்லும். அதனால தான் நம்ம தமிழ் படிக்கிறோம். ரெண்டாவது நம்முடைய அழகாக பார்க்கக்கூடியது சங்க இலக்கியம். அந்த கீழ்கணக்கு நூலில் அகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 8 தொகை நூல்கள்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில். இதை 3ஆக பிரிச்சுன்னா அகம். அதில் பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல். இந்த 2 நூல்லையுமே இருக்கக்கூடிய அக இலக்கியத்தை பற்றி பார்க்கணும். காதல் சம்பந்தமான செய்திகள், காதலை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 8 தொகை நூல்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த 8 தொகை என்று சொல்லக்கூடிய அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை முதலில் சொன்னோன்னா மயிலைநாதர் தான் இது விளக்கமாக சொல்கிறார். சரிங்களா? நமக்கு தெரியும் நற்றிணை, குறுந்தொகை, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஓங்கு பரிபாடல், ஒற்ற பதிற்று 10, கற்றறிந்தோர் ஏற்றும் களி. இங்கே இப்போ நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, களித்தொகை. இது எல்லாமே அகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நூல்கள். புறத்தை சார்ந்திருக்கக்கூடியது புறநானூறு, பதிற்று 10, கடைசியாக அகமும் புறமும் சார்ந்த நூல் பரிபாடல். சரிங்களா? நல்லா பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த ஐங்குறுநூறை பற்றி நம்ம பார்க்கும்போதெல்லாம். இப்போ அகமும் புறமும் சார்ந்திருக்கக்கூடிய நூல் பரிபாடல். அகமும் புறமும் சார்ந்திருக்கக்கூடிய நூல் பரிபாடல். இந்த 8 நூல்களில் ஒரு நூல் அகமும் புறமும் சார்ந்தது பரிபாடல் நீக்கிட்டோம். மீதி இருப்பது 7 நூல். இதில் பகர வரிசையில், அதாவது ஈஸியாக பார்த்தோன்னா பகரனா பா வரிசையில், பாப்பா பின்னு வருது பார்த்திங்கன்னா, அந்த பா வரிசையில் வரக்கூடிய 2 நூல் தான். ஒன்று புறநானூறு, ஒன்று பதிற்று 10. இது 2மே நமக்கு புறநூல், மீதி 5மே அகநூல். அப்போ 8 தொகை நூல்களை முறை வைப்பு முறையாத 5:2:1 அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? 5 நூல் அகநூல், 2 நூல் புறநூல், ஒரே ஒரு நூல் அகமும் புறமும் சார்ந்திருக்கக்கூடிய நூல். ஓகேங்களா? இதை பற்றி தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் 8 தொகை நூல்களை பற்றி பார்க்க போனால் நற்றிணை அகம், குறுந்தொகை அதுவும் அகம், ஐங்குறுநூறு அகம், அகநானூறு அகம், களித்தொகை அகம். இந்த 5 அகநூல்களை பற்றி முதல்ல பார்க்க போகிறோம். என்ன சொன்ன பாருங்க, அகப்பொருள் சார்ந்த இலக்கிய பகுதி, தலைவன் தலைவிக்குள் ஏற்படக்கூடிய காதல். ஓகேங்களா? அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, எப்படிப்பட்ட காதல் ஏற்பட்டுச்சு அந்த காலத்தில், எப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, அதை பற்றியெல்லாம் முழுவதுமாக நமக்கு முழு தொகுப்பை நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சிறப்பான ஒரு பார்வை தான் இது. சரிங்களா? இரண்டாவது பாருங்கள், 10 பாட்டு என்று சொல்லக்கூடியதில் அகம் 3 நூல் தான் அகத்தை சொல்லும். ஒன்று பாருங்கள் முல்லைப்பாட்டு, இன்னொன்று குறிஞ்சிப்பாட்டு, 3 பட்டினப்பாலை. இந்த அகம் சம்பந்தமான செய்திகள் மொத்தம் பாருங்கள் 99 பூக்கள். அதை பற்றி இந்த குறிஞ்சிப்பாட்டு சொல்லும். 100 பூக்கள் நிறையா இருக்கும். அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். முல்லைப்பாட்டு, ஓகேங்களா? இந்த 10 பாட்டு குறிகடியில் கொண்டு வந்து முல்லைப்பாட்டு தான். இந்த முல்லைப்பாட்டு என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அந்த விருட்சி பார்ப்பது அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு சொல்லுவாங்க. அந்த விருட்சி பார்க்குற செய்தி, தலைவன் தலைவருக்கு ஏற்படக்கூடிய பிரிவு, அதனால் ஏற்படக்கூடிய சகுனங்கள், அந்த சகுன நிமிர்த்தங்கள், அதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நூலாக நமக்கு இதை பார்ப்போம். சரிங்களா? முக்கியமான நூல் தான். ஃபஸ்ட்டு இந்த 8 தொகை என்ற நூலை அறிமுகம் செய்தவர் யாருன்னா நம்முடைய மயிலைநாதர். இதான் 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? 10 பாட்டு 10 நூல், 8 தொகை 8 நூல், இது 2ஐயும் சேர்த்தா 18 நூல்கள். இதனால் இதுக்கு பேர் 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 14 கீழ்கணக்கு நூல்கள். இப்போ 14 மேற்கணக்கு நூலில் வரக்கூடிய அகம் பார்த்துட்டோம், 10 பாட்டையும் சொல்லிட்டோம், 8 தொகையும் சொல்லிட்டோம். அப்போ 14 கீழ்கணக்கு நூலில் வரக்கூடிய அக இலக்கியங்கள் அப்படின்னு பாருங்களேன், 5 திணை 50. சரிங்களா? அடுத்து பாருங்க திணைமொழி 50, 5 திணை 70,
திணைமாலை 150, கைநிலை, கார் 40. இந்த நூல்கள் மொத்தம் எத்தனை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 நூல். இந்த நூல்கள் அகத்தை பற்றி சொல்கிறது. நல்லா பாருங்கள், சங்ககால இலக்கியத்தில் முதல்ல நம்ம தோன்றிய காலம் சங்க காலம்னு சொல்லுவாங்க. இந்த சங்க இலக்கிய தோன்றிய காலம் 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம். இது கிமு 3 இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இருந்ததாக நமக்கு செய்திகள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சங்க காலத்தினுடைய இறுதி காலகட்டத்தில் நம்முடைய சான்றோராக இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் நீதிநெறி தவறி வாழ ஆரம்பித்தாங்க. அவர்களை திருத்துவதற்காகவும் நல்ல வழியிலே கொண்டு வருவதற்காகவும் தான் ஒரு காலம் தோன்றியது. அதுக்கு பேர் தான் இருண்ட காலம் அல்லது களப்பிரர்களுடைய காலமாக சொல்கிறோம். இருண்ட காலம், களப்பிரர் காலம், சங்க மருவிய காலம், இதெல்லாம் அதுக்கு பேர் உண்டு. இந்த காலத்தில் தோன்றியதான் 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீழ்கணக்கு நூலில் அகத்தை மட்டும் இங்கே முதல் பகுதியில் படிக்கிறோம். ஓகேங்களா, காதல் செய்தியை சொல்கிறேன் பார்த்தீங்களா, அகத்தை பற்றி முதல்ல நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சங்க இலக்கியத்தில் அகங்கள் 8 தொகை இருக்கக்கூடிய அகங்கள் பார்த்துட்டோம், 10 பாட்டு இருக்கக்கூடிய அகநூல்களை பற்றி பார்த்துட்டோம், 11 கீழ்கணக்கு இருக்கக்கூடிய அகநூல்களை பற்றி பார்த்துட்டோம். சரிங்களா, அதுக்கப்புறம் 3வது அழகாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த சங்க இலக்கியத்தில் கீழ்கணக்கில் புறம், இப்போ மேற்கணக்கு கீழ்கணக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மேற்கணக்கு பார்த்துட்டோம். இப்போ கீழ்கணக்கில் புறம் என்ன சார் பாருங்கள், புறப்பொருள் கலப்பு, அகமும் புறமும் சார்ந்திருப்பது, அந்த நூல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன பாருங்கள், 8 தொகை என்று சொல்லக்கூடிய 11 மேற்கணக்கு நூல் பார்த்தீங்கன்னா, அதில் 10 பகர வரிசையிலே வரக்கூடிய புறநானூறு 10 இது இரண்டும் தான் அகத்தை புறத்தை பற்றி சொல்கிறது. இதை பற்றி முக்கலாம் பாடான் துணையை அதிகமாக பாடியிருக்கக்கூடிய நூலும் இதுதான். சொல்லும் புறநானூறு 9 நாழிகை உடுப்பது 2, உண்பதற்கு 2.5 மணி நேரம், ஒரு நாழிகை என்பது 2.5 மணி நேரம். சரிங்களா, ஒரு மனிதன் உண்பதற்கு 2.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை உணவும், உடுப்பதற்கு 2 உடையும், ஒன்று உடையை துவைச்சு போட்டுடலாம், ஒரு உடையை அணிந்துக்கலாம். இதுதான் நமக்கு மிகப்பெரிய செல்வம். மீதியெல்லாம் ஆரவாரம் தான், மீதியெல்லாம் மக்களுக்கு கொடுத்து வாழுங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி. பாடான் திணை பாடக்கூடிய பாட்டுடை தலைவனுடைய வெற்றி வீரம், அவனுடைய ஈகை, அவனுடைய போர்த்திறமை, 1000 யானைகளை வெட்டி வீழ்த்திய வீரன், அவனை பற்றியெல்லாம் பாடக்கூடிய பாடான் திணையை அதிகமாக பாடியது இந்த புறநானூறு. புறநானூற்றில் பல புலவர்கள் இருக்காங்க, பல மன்னரை புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். 10 சேரர்களினுடைய பெட்டகம், சேரருடைய வாழ்வியல் கருவூலம் என்று அழைக்கக்கூடியது. சேர மன்னனை பற்றி 10 பாடல்கள், 10 புலவரை பற்றி பாடக்கூடிய ஒவ்வொரு புலவருக்கும் 10 பாடல். அப்போ 10 புலவர் 10 × 10 = 100 பாடல். அதில் முதல் 10 நமக்கு கிடைக்கல, இறுதி 10 நமக்கு கிடைக்கல. மொத்தம் 80 பாடல்கள், 8 புலவர்கள் 8 மன்னரை பற்றி பாடிய பாடல் 80 பாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா, காப்பியாற்று காப்பியனார், குமட்டூர் கண்ணனார், பாலை கௌதமனார், இந்த மாதிரி பல புலவர்கள் இருப்பாங்க. அவங்களை பற்றி முழுவதுமாக பார்க்க வேண்டும். எந்த புலவன் யாரை புகழ்ந்து பாடினா என்ன பரிசு பெற்றான், இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதில் இன்னொரு செய்தியாக சொல்ல போகணுன்னு கேட்டிங்கன்னா, அண்டை நாட்டுக்கு போர் சென்று அவரை வெற்றி பெற்று வருகின்ற பொழுது வெற்றி தோல்வியடைந்த நாட்டினுடைய பெண்களுடைய கூந்தலையெல்லாம் அறுத்து வந்து அதை கயிறாக திரித்து யானையை காலில் கட்டி வைத்த வரலாறெல்லாம் இந்த சேரருடைய வம்சத்தை பற்றி சொல்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு நூல்கள் தான் இது. அதனால தான் ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. முதலும் இல்லை, முடிவும் இல்லை. முதல்ல 80 நூல் தான் நமக்கு கிடைச்சது. சரிங்களா, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த 10 பாட்டு அதே இப்போ 8 தொகையில் பார்த்துட்டு 2 நூல் தான். ஒன்று பாருங்கள் 10 புறநானூறு, 2 புறத்தை சொல்லுது. அடுத்து பாருங்கள் பரிபாடல், இந்த நூல் பாருங்கள் அகமும் புறமும் சார்ந்திருக்கும். அகமும் இருக்கும், புறமும் இருக்கும். திருமாலையும் புகழ்ந்து பாடும். அந்த மாதிரி அகமும் புறமும் சார்ந்திருக்கக்கூடிய நூலாக நமக்கு இது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 10 பாட்டு, இதில் புறநூல் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு 7 நூல், 5 × 80, 5 × 70, கார் 40, அதை பற்றி பார்த்தோம் இல்லையா. அதில் புறநூலை பற்றி பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை 11வது திருமுறையிலே சேர்க்கப்பட்டுள்ளது நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, நக்கீரர் எழுதியது, முருகனுடைய அறுபடை வீட்டை பற்றி பாடக்கூடிய செய்தி. அடுத்து பாருங்கள் பொருளாற்றுப்படை, பொருணர் என்று சொல்லக்கூடியவர், அதாவது வேடமணிந்து ஆடக்கூடியவர்கள், அவங்களை பற்றி பாடக்கூடியது. அடுத்து சிறுவனாற்றுப்படை, சிறிய யாழ் என்று சொல்லக்கூடிய சிறிய யாழை மீட்டு பாடக்கூடிய இளைஞரை பாடக்கூடிய பாடல்களை பற்றி பாடுவது. தமிழ்நாடு முழுக்க இந்த வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. அந்த செய்தியெல்லாம் பாடக்கூடியது. திருவண்ணாமலையில் இருந்து நம்முடைய திண்டிவனத்தில் வந்து சேரக்கூடிய செய்தி.
இந்த வேலூருக்கு உப்பு வேலூர், மரக்காணம், இந்த ஊருக்கு பேர்கள்லாம் இங்கே இடம்பெற்றிருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பாதி ஊர் இந்த சிறுவனாற்றுப்படை இடம்பெற்றிருக்கும். கடையேழு வள்ளல்கள் அவங்களை பற்றி முழுசாக பாடியிருக்கும். அவங்க செய்த பிழை, அவங்க செய்திருக்கக்கூடிய தானத்தை எல்லாம் பாடியிருக்கும். மனுநீதி சோழனை பற்றி குறிப்பிடுகிறது, அது நமக்கு முக்கியம். குமணவல்லலை பற்றி சொல்கிறது, அது நமக்கு முக்கியம். தமிழுக்கே தன் தலையை கொடுக்க துணிந்தவன் குமணவல்லல். புறநானூற்றில் சொல்லியிருக்குது, சிறுவனாற்றுப்படை நமக்கு சொல்லுது. குமணவல்லல் ஒரு துறவி மாதிரி வாடுறார். தன் தம்பியாகிய இளங்குமணனுக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பரிசை தரார், தன்னுடைய நாட்டை பரிசாக தரார். அவை நாட்டை பரிசாக தரும்பொழுது இவர் இருந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வருவான்னு எண்ணி அவர் கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ பெருஞ்சித்திரனார் வரார். அவர் ஒரு பாடலை பாடுறார். பாடிட்டு பரிசு கேட்குறார். அதற்கு 1000 பொற்காசுகள் என் தலைக்கு என் தம்பி பரிசாக கொடுத்துருக்குறான். அப்போ அந்த பரிசை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் என் தலையை வெட்டி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு அப்படின்னு தன் தமிழுக்காக தன் தலையையே கொடுக்க துணிந்தவர் குமணவல்லல். அவரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பெரும்பனாற்றுப்படை, பெரும் யாழை மீட்டு பாடக்கூடியவன். மலைபடுகடாம், கூத்தர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஆற்றுப்படை நூல். அதற்கப்புறம் மதுரை காஞ்சி. ஓகேங்களா, காஞ்சினா நிலையாமையை பற்றி சொல்லும். மதுரையிலே வாழக்கூடிய மன்னன், அதாவது சிலப்பதிகாரத்திலே கொடுப்படக்கூடிய பாண்டிய நெடுஞ்செழியனுடைய சிறப்பை பற்றி சொல்லும். அவன் அமைச்சு செய்யக்கூடிய செய்தியை பற்றி சொல்கிறது. நெடுநல் வாடை, இதுதான்பா அகமா புறமான்னு சொல்ல முடியல, அகத்தையும் சொல்லுது புறத்தையும் சொல்லுது. இன்றளவிற்கும் அகமாய் புறமாய் என்று கூறக்கூடிய விவாதத்துக்குரிய நூலாக நம்ம இந்த நூலை சொல்கிறோம். இதுதான் நம்ம 11 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புறநூல். அதுக்கு பேர் தான் களவழி 40. களம் என்று சொன்னால் 2 களம், இந்த களம் ஒன்று, இந்த களம் ஒன்று. இந்த களம் என்பது போர்க்களம், இந்த களம் என்பது ஏற்களம். ஏற்களத்திலே நெல்லை குவித்து வைத்திருப்பார்களே அந்த களத்தை பற்றி சொல்லும். இப்படித்தான் இந்த 2வது 3வது அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சங்க இலக்கியத்திலே அகம், சங்க இலக்கியத்திலே புறம். அடுத்தபடியாக 4வது இயலை, 4வது அழகை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.